அப்படித்தானே? ஆமண்ணா. எதையாவது உளறி கொட்டியிருப்பார். பரவாயில்லை, நாம் எதற்கும் தயாராக இருப்போம். வணக்கம் அண்ணா. தங்களை காண நிக்சன் துரை வந்துள்ளார். தளபதி அவர்களே, நிக்சன் விஷயம் ராஜகுருவுக்கு தெரிய வேண்டாம். உத்தரவு மன்னா. மன்னா, ராஜகுருவிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிடலாமே, நம் நன்மைக்காக. அப்படியா? தளபதி யாரே? அமைச்சர் நல்ல யோசனை கூறுகிறார். தக்க சமயம் பார்த்து இவர் கதையை முடித்து விட்டால் என்ன? பல யோசனை மன்னா. இந்த ஆடத்துக்கு நான் வரவில்லை. என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள் மன்னா. வாரும் துரை அவர்களே. ஹலோ புல்கேஸ். உன் பெயர் தான் நிக்சனோ? என்ன புல்கேசி, என்ன ஆச்சு உனக்கு? நாம தான் அடிக்கடி சந்திக்கிறோமே. அடிக்கடி சந்தித்தால் என்ன? நேற்று நீ பார்த்த புலிகேசி வேறு, இன்று நீ பார்த்துக் கொண்டிருக்கின்ற புலிகேசி வேறு. உன் வரவேற்பே சரியில்லை. அயோக்கியர்களை வரவேற்கும் தவறான பண்பு எங்கள் இனத்திற்கே இல்லை. அதிகமா பேசுற. அதற்கு மேலும் பேசுவேன். வந்த விஷயத்தை சொல். வரி பணம் வாங்க வந்தேன். தர முடியாது. காரணம்? இது எனது நாடு. இங்கு நான் தான் அரசன். பிறகு எதற்கு பிழைக்க வந்த பிச்சைக்காரர்களுக்கு வரி பணம்? பிச்சைக்காரனா? இவ்வளவு நாள் கொடுத்தீங்க? ஆம், அதுதான் தவறு. நீ சோற்றில் உப்பு சேர்த்துக் கொள்வது உண்மை என்றால் வாங்கிய வரி பணத்தை அப்படியே திரும்ப கொடுத்து விடு. ஆனவமா? நியாயம். உன் மனசை யாரோ மாத்தி விட்டாங்க. சுய புத்திக்காரனுக்கு சொல் புத்தி தேவையில்லை. புல்கேசி, மோத நினைக்கிறியா? எச்சரிக்கிறேன். சரி உடு புல்கேசி, ரெண்டு பேரும் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டோம். வரி பணம் இப்போ கொடுக்க போறியா இல்ல அப்புறம் கொடுக்கறியா? தடவி கொடுத்தால் வாளாட்டி விடுவோம் என்ற மமதையா? நிக்சன் துரை, இனி உனக்கு எப்போதுமே வரி பணம் தர முடியாது. கட்டே பொம்மன் இப்படித்தான் பிடிவாதம் பண்றா. ஏன் வரி பணம் தர முடியாது? யாரை பார்த்து கேட்கிறாய் வரி? எதற்காக கேட்கிறாய் வட்டி? எங்கள் விளைச்சலிலும் அறுவடையிலும் உனக்கு என்ன பங்கு இருக்கிறது? இங்கு நாங்கள் விதையிட்டு ஏர் பிடித்த நேரத்தில் நீங்களோ காட்டிலே யானை, குதிரை, எருமை தலையெல்லாம் வேட்டையாடி சேர்த்தீர்கள். இங்கு நாங்கள் வயலுக்கு நீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த நேரத்தில் நீங்களோ கடற்கரையில் கும்பல் கும்பலாக, அதுவும் அம்மனமாக சூரிய குளியல் குளித்துக் கொண்டிருந்தீர்கள். இங்கு விளைச்சலுக்காக தண்ணீருக்கு ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே நீங்களோ இமயமலை சாரலிலே கம்பளிக்குள் புகுந்து கொண்டு சோமபானத்தை பருகிக் கொண்டிருந்தீர்கள். பிறகு எந்த முகத்தோடு நாங்கள் அறுவடை செய்யும் நேரத்தில் மட்டும் வந்து திருவோடு என்று திமிராக பிச்சை கேட்கிறீர்கள். வெட்கம் கெட்டவர்களே. புல்கேசி, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கேன், ஒரு நாட்டையால வரி பணம் ரொம்ப முக்கியம். உனக்கு மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் பத்தி ஏதாவது தெரியுமா? இந்த உலகத்துக்கே அர்த்த சாஸ்திரமும் திருக்குறளும் தந்த எங்களிடமா மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறாய்? உனக்கு தெரிந்த ரூல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், டாக்ஸ் அண்ட் இன்கம், இதன் எல்லா உள்பிரிவுகளையும் நானும் அறிவேன். வெள்ளையனே, வரி வருவாய்தான் ஒரு அரசாங்கத்தின் முதுகெலும்பு என்பது எனக்கும் தெரியும். ஆனால் இப்போது உனக்கு வரி தர முடியாது என்பதின் நோக்கம், எங்கள் நாட்டிற்கு பிழைக்க வந்த நாடோடி நீங்கள் ஏன் எங்களை ஆள வேண்டும் என்பதுதான். நான் வரி தர மறுப்பது போல் இங்கு எல்லோரும் மறுத்து விட்டால் உன் சாம்ராஜ்யம் சரிந்து விழும். உன்னை இங்கிருந்து ஓட ஓட அடித்து விரட்டிய பின் எங்களை நாங்களே ஆளும் போது எல்லாவற்றையும் சரி செய்து கொள்வோம். எனவே நீ இங்கிருந்து பொத்திக் கொண்டு ஓடும். கிளம்புறேன் புல்கேசி. பட் ஒன் திங், கலெக்டர் 1831 ரொம்ப கோபக்காரர். அவர் கபாலவோடு இந்த சோழபுரம் மண்ணில் தான் கலந்து விழும் என்று சொல்போ. நீ பீரங்கிகளை சந்திக்க போற. எங்குல பெண்களுக்கு துவைப்பதற்கு கல்லில் எடுத்து வா, எடுத்து வா. ஆனவமா? போடா வெளியே. புல்கேசி, வெளியே போடா பரதேசி.